ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்டே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடையில் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் மசாலா சுண்டல். ஸோ இதை நம்ம வீட்டிலேயே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா கடையில் விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோ ரொம்ப நல்லது. கடையில் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதெல்லாமே நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபுட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் தேவையான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி மசாலா சுண்டல் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவனா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பட்டாணி தான். ஸோ இந்த பட்டாணி வச்சு தான் நம்ம இன்றைக்கி மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரோட்டு கடையில் நம்ம சாப்பிட்றத விட அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம சமைக்கிறது. ஸோ இந்த மஞ்சள் பட்டாணியை நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். மினிமம் 8 ஹவர்ஸ் அது கண்டிப்பாக ஊறினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். மார்னிங் ஊற வச்சுன்னா ஈவினிங் செய்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப அவசரமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் கூட ஊற்றி நீங்கள் ஊற வச்சுன்னா டக்குன்னு நமக்கு குயிக்காக நமக்கு ஊறிடும். பட் ஆனால் கொஞ்சம் ஹவர்ஸ் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஊறினா போதும். பட் 8 ஹவர்ஸ் ஊறணும் அவசியம் இல்லை. ஹாட் வாட்டர் ஊற்றுனா நான் இன்றைக்கி நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நான் ஊற வைக்க போகிறேன். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் ஊற வச்சு. பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு வேக வச்சு நமக்கு எடுக்கும்போது நல்லா பருப்பு நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்க பருப்பை ஃபுல்லாக குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து மசாலா சுண்டல் வந்து பச்சை பட்டாணி கூட செய்வாங்க. அதை விட நம்ம மஞ்சள் கலர் பட்டாணி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம இருக்கிற எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும் இல்லை, லைட்டாக சேர்த்தா போதும். குக்கரை மூடி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். பருப்பு நமக்கு நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி 2 விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். ரெண்டு விசில் கிட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். யாரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பு வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்துச்சுனா தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி குழஞ்சி போயிருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மசாலா சுண்டல் நல்ல ஒரு கிரேவியாக நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வெங்காயம் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்சி ஜார் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா வதக்கும் போது சேர்த்துக்கலாம். சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம இந்த டைமில் சேர்த்து அதோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம வதக்கி நம்ம எடுக்க போகிறோம். 2 பட்டை 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவருக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட. மசாலா சுண்டல் நல்ல ஒரு கறி மசாலா டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, அதனால் இந்த டைமில் நான் சேர்க்குறேன். சப்போஸ் இல்லைனா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு மிக்சடாக இருக்கும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு. நம்ம போட்டிருக்க ஆயில் எல்லாம் நமக்கு வந்து அந்த கிரேவி மசாலா எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரும் எண்ணெயில். அந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம சுண்டல் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலாலாம் நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு வரும். நல்ல ஒரு ஃபுல்லாக கிரேவியாக நமக்கு வரும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதில் அந்த தண்ணி இருக்குது, கொஞ்சம் அதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கண்டிப்பாக அதை நீங்கள் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. முன்னாடிக்கும் இப்போவுக்கும் நம்ம நல்ல ஒரு கிரேவியாக நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்க சுண்டல் நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்து கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலாலாம் நம்ம சுண்டலில் ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவியாக கொஞ்சம் நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுக்கணும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணினா நமக்கு குக் ஆகிடும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணால் போதும். நமக்கு ஈஸியாகவே நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மசாலா சுண்டல் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது கொஞ்சம் அந்த கடையிலலாம் கொஞ்சம் செஞ்சிட்ருப்பாங்க. அப்படியே ஸ்மெல்லு தூக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடணும் போலே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்மெல்லும் தூக்குது நான் செய்யும்போதே. மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கார்ன் மேலே போடுவோம். அந்த கார்னை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அதே ஸ்டவ்லேயே நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு அதிகமாக இருக்கும். இதேமாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் நமக்கு விற்பாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம ட்ரையாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைனா 1, 2 நமக்கு பொரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் இந்த கார்னு. இந்த கார்னை வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கார்னும் ரெடி ஆகிடுச்சு, மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரோட்டு கடையில் ஒன்று ஒன்றா நமக்கு அது மேலே டெக்கரேஷனுக்காக போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட் ஆனால் அதெல்லாம் போட்டுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாமளும் இன்றைக்கி வீட்டில் எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கார்ன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடையில் எப்படி நமக்கு சேர்ப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. அப்படியே நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு, ஃப்ளேவரு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கடையில் எப்படி நம்ம கொடுப்பாங்களோ அதே மாதிரி மசாலா சுண்டல் வீட்டிலே எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.